Praise the Lord. உங்களையும் என்னையும் தாங்கி நடத்துகிற ஒரு கரம் உண்டு. அது தெய்வத்தின் கரம். இந்த பாடல் அதுதான் சொன்னது. ஆமென். தாங்கும் கரங்கள் உண்டு, உந்தன் இதயம் தளர்ந்ததோ, வாக்கு மாறாத இயேசு புது ஜீவன் அளிப்பாரே. தாங்கும் கரங்கள் உண்டு, உந்தன் இதயம் தளர்ந்ததோ, வாக்கு மாறாத இயேசு புது ஜீவன் அளிப்பாரே. வாக்கு மாறாத இயேசு புது ஜீவன் அளிப்பாரே. புது ஜீவன் அளிப்பார். இந்த வாக்கு மாறாத கர்த்தர். இன்னைக்கு செத்து போய் கிடக்குறீங்களா? தோத்து போய் கிடக்குறீங்களா? புது ஜீவனை அளிப்பார். ஆமென். நம்பிக்கை இல்லையா? பலனை இழந்திருக்கிறீங்களா? செய்வார். பாரம் பெரியதோ, மன ஆறுதல் இல்லையோ, பாரம் பெரியதோ, மன ஆறுதல் இல்லையோ, மண்ணிலே மரணமோ, தாங்கும் கரங்கள் உண்டு, உந்தன் இதயம் தளர்ந்ததோ, வாக்கு மாறாத இயேசு புது ஜீவன் அளிப்பாரே. புது ஜீவன் அளிப்பார். செத்த காரியங்களிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மாற்றுவார். அநேகருடைய ஆவிகள் அப்படியே குறுகி கூனி போய் கிடக்கிறது. ஆனால் புது ஜீவன் அளித்து அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். இன்னைக்கு கண்டிப்பாக கர்த்தர் உங்க சோர்வான பாதைகள், உங்க தோல்விகள், உங்க போராட்டம், அவமானம், நிந்தையிலிருந்து அவருடைய கரம் தாங்கி நடத்தும், உயர்த்தி நடத்தும். ஆமென். இயேசுவே, நீர் அப்படி செய்ய போவதற்கு நன்றி. உம்மை மனதார ஆராதிக்கிறோம். ஆமென், ஆமென். Praise the Lord. தேவ பிள்ளைகளே, 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனம் ரொம்ப அற்புதமாக வருது. அந்த வசனத்தில் கடைசி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா, and when all the children of Israel saw how the fire came down, எல்லா இஸ்ரவேல் மக்களும் பார்க்குறாங்க அந்த அக்கினி எப்படி மேலேருந்து இறங்கி வருதுன்னு. தெய்வ மகிமை இறங்கி வருது. அந்த வீட்டை அப்படியே மூடுது. ஹல்லேலூயா. அதை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் வாயை திறந்து சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் 2 முக்கியமான காரியம். The fire represent God's approval, purity and power. ஒரு தெய்வீக பிரசனம் உங்கள் குடும்பத்தில் அவசியம். பாருங்க, இந்த தேவ பிரசனத்தை எந்த மனுஷி எந்த குடும்பம் வாஞ்சிக்குதோ அது அந்த இடத்துல அந்த அக்கினி இறங்குது. தெய்வீக அக்கினி இறங்கி வருகிறது இல்லையா? அது தேவ மகிமையை காண்பிக்குது. அந்த ஃபயர் அனாயிண்டிங் உங்கள் பிள்ளைகள் நீங்களும் அந்த அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும். பாருங்க, அந்த ஃபயர் ரெப்ரசன்ட் என்ன பண்ணுதுன்னா, காட்ஸோட அப்ரூவல். அது உங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உங்களுடைய திட்டமாக இருக்கட்டும், உங்களுடைய தீர்மானங்களாக இருக்கட்டும், அது காடோட அப்ரூவல். அப்புறம் பாருங்க, ஒரு பியூரிட்டி அண்ட் பவர். அதில் ஒரு பரிசுத்தம், அதில் வல்லமை இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த
மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தேவை, குடும்பத்துக்கு தேவை இந்த ஃபயர் அனாயிண்டிங். அந்த ஃபயர் அனாயிண்டிங் அன்னைக்கு வரும் பொழுது அந்த தேவனுடைய வீடு அந்த கூடாரத்தை அப்படி மூடுனது பாருங்க. மூடும் பொழுது தேவ மகிமை வெளிப்பட்டது. அவ்வளோ பேர் தாழ விழுந்து வணங்கினாங்க. ஏன்னா அந்த மகிமை, அதை அளவு செய்ய முடியாத மகிமை. இன்னைக்கு இது தேவனுடைய மகிமை இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் தாபரிக்கணும்னு விரும்புகிறாரு, குடும்பத்தில் வாசம் பண்ணணும்னு விரும்புகிறாரு. இந்த மகிமை உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது, ஏன்னா அங்கே கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருந்தார்னா அந்த மகிமை இறங்கும். அந்த மகிமை இருந்தால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ரெண்டாவது, த ஃபோக்கஸ் வாஸ் நாட் ஆன் த டெம்பிள் ஆர் சாலமன் க்ளோரி. அன்னைக்கு அந்த மக்கள் அந்த டெம்பிளை பார்க்கல, அங்கே இருந்த சாலமனுடைய மகிமை, சாலமன் எவ்வளோ அழகா எவ்வளோ வேலைப்பாடோடு அதை கட்டி முடிச்சு, அதெல்லாம் பார்க்கலங்க. அவங்க பார்த்தது காட்ஸ் குட்னஸ் அண்ட் மர்சி. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற பெரிய பிரம்மாண்டத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த பிரம்மாண்டத்துக்கு காரணமாக இருக்கிற கர்த்தருடைய நன்மை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவை நோக்குங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? அதனால தான் இஸ்ரவேல் மக்கள் அதை பார்த்துட்டு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அந்த நாளை ஆரம்பிக்கும் போது வாயை திறந்து சொல்லுங்கள், என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்டிப்பாக இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்கள். ஒவ்வொரு நிமிஷம் அவர் கிருபையை நீங்கள் பார்க்க முடியும். God bless you. Bye bye.